காங்கிரஸ் கதையை முடித்த திமுக, காங்கிரஸை நம்பி நடுத்தெருவில் நிற்கும் முதலமைச்சர் விஜய். திமுக செய்த முரட்டு சம்பவம் வைரலானது. ஸ்டாலின் வீடியோ. பாஜக பக்கம் சாய்கிறதா திமுக? அடுத்தடுத்து வெளியாகும் அதிர்ச்சி தகவல்கள். கலைவாணர் அரங்கில் 19 எம்பிகளுடன் பரிதாபமாக முழிக்கும் தாவேகா கூட்டணி. பழனி கோவில் விவகாரத்தில் கைது செய்யப்பட்ட வழக்கறிஞர் அன்வர்தீன் திடீர் மரணம். சர்பதிவாளர் ஜஸ்டின் மணிகண்டன் நெஞ்சுவலியால் அனுமதி. என்னதான் நடக்கிறது தமிழக அரசியலில்? இது மாதிரி இன்னைக்கு நடக்கக்கூடிய பல்வேறுபட்ட அரசியல் செய்திகளும் அந்த செய்திகளோட உண்மை பின்னணியும் களத்திலிருந்து வந்திருக்கக்கூடிய மிக முக்கியமான வீடியோ காட்சிகளோட தான் இன்னைக்கு வீடியோவில் பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி யாரெல்லாம் பேடை டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்க்குறீங்களோ அவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த வீடியோக்களை உங்க நண்பர்களுக்கு அதிகமாக ஷேர் செய்யுங்க. மிஸ்டர் பர்ஃபெக்ட் எக்ஸ்ட்ரா கோல்டு. திருமணமான அனைத்து ஆண்களுக்கும் ஒரே தீர்வு. வயதான பலகினமா, சுகர் பலகினமா, இனி கவலை வேண்டாம். 100% இயற்கை வயகரா, 100% ஹலாலான முறையிலும் தயாரிக்கப்படுகிறது. எவ்வித கலப்படமும் கிடையாது, பக்க விளைவும் கிடையாது. ஆர்டர் செய்தாலே போதும், உங்கள் இல்லம் தேடி வந்து சேரும். மேலும் விவரங்களுக்கு கீழுள்ள எண்ணை அணுகுங்கள். இப்போ நம்ம பேசிட்டு இருக்கக்கூடிய இந்த நேரத்தில் கலைவாணர் அரங்கில் முதலமைச்சர் விஜய் அவர்களுடைய தலைமையில் தமிழ்நாடு எம்பிகளுக்கு ஒரு அனைத்து கட்சி கூட்டம் ஏற்பாடு செய்கிறோம் அப்படின்னு ஒரு கூட்டம் ஏற்பாடு செய்கிறாங்க. நான் என்ன கேட்டோம், தமிழ்நாடு மக்கள் சொல்கிறது, நான் உங்கள்கிட்ட என்ன கேட்டோம், நீ என்ன பண்ணிட்டு இருக்கிற அப்படிங்கிற மாதிரி தான் இப்போ நடந்துட்டு இருக்குது. இன்னைக்கு மொத்த தமிழ்நாடுமே எதிர்பார்க்கறது காவிரி விவகாரம், மேகதாது சம்பந்தமான பிரச்சனையில் அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்ட சொன்னால் டீலிமிட்டேஷன் சம்பந்தமான விஷயத்தில் அனைத்து கட்சி எம்பிகளோட கூட்டத்தை கூட்டிகிட்டு இருக்கிறாங்களாம். இது ஏன் இப்போ சம்மந்தம் இல்லாமல், ஏன் நம்ம எதை பற்றி இங்கே பேசுகிறோம், உயிர் ஆகார விஷயம், இதை பற்றி பேசாமல் ஏன் இந்த கூட்டம் இதில் முழிச்சிட்டு இருக்கு அப்படின்னா, இது காங்கிரஸ் தாவேகா இந்த 2 கட்சிகளுடைய ஆட்சியை காப்பாற்றுறதுக்கான ஒரு நிலைப்பாடு. அதனால தான் இன்னைக்கு திமுக ஒரு முரட்டு சம்பவம் செஞ்சிருக்கிறாங்க. அதாவது தொடர்ந்து தாவேகா இந்த திசை திருப்பும் அரசியல் செய்வாங்க இல்லையா, அவங்கள நோக்கி ஏதாவது கேள்வி கேட்டால் அவங்க மட்டும் சரியா அப்படிங்கிற மாதிரி இந்த திசை திருப்பக்கூடிய அரசியல் செய்வாங்க இல்லையா, அந்த மாதிரி இப்போ தொடர்ந்து அனைத்து கட்சி கூட்டம் கூட்டுங்கன்னு எல்லாரும் சொல்லக்கூடிய நேரத்தில் அனைத்து கட்சி கூட்டம் ஒன்று கூட்டுனா அது காங்கிரஸுக்கு எதிராக போய் முடியும். ஏன்னா கர்நாடகாவில் காங்கிரஸ் ஆட்சி நடக்குது, அது காங்கிரஸுக்கு எதிராக அமையும் அப்படிங்கிறதால அந்த காங்கிரஸை எதிர்த்து விஜய் அவர்களால் எதுவும் பேச முடியாது அப்படிங்கிறதால இங்கே அந்த அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டலை. ஆனால் அனைத்து கட்சி அவங்கள நம்பக்கூடிய, விஜயை நம்பக்கூடிய ஒரு தற்கொலை கூட்டம் இருக்கு இல்லையா, அவனுங்களுக்கு அனைத்து கட்சி கூட்டம் இது அந்த கூட்டமா இந்த கூட்டமாலாம் தெரியாது. அப்போ அவங்களோட பேர் பார்வைக்கு என்னப்பா ஏதோ அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்ட சொல்கிறாங்களே, கூட்டினாதான் என்னங்க அப்படின்னு நினைக்கிறான்ல, அவனுடைய கண் துடைப்புக்காக கூட்டப்பட்டது தான் இந்த டீலிமிட்டேஷன் சம்பந்தமான அனைத்து எம்பிகளோட கூட்டத்தை கூட்டி வச்சிருக்கிறாங்க. சரி, இந்த அனைத்து கட்சி எம்பிகளோட கூட்டத்தை பொறுத்த வரைக்கும் நம்ம தமிழ்நாட்டில் ஒட்டு மொத்தத்தில் 57 எம்பிகள், அதில் லோக்சபாவில் 39 எம்பிகளும் ராஜ்யசபாவில் 18 எம்பிகளும், ஒட்டு மொத்தத்தில் 57 பேர். இந்த 57 பேரில் 19 பேர் தான் இன்னைக்கு கலந்துக்கிட்டாங்க. தாவேகாவுடைய கூட்டணியில் இருக்கக்கூடிய அந்த 19 எம்பிகள், மொத்தம் 20 எம்பி வரும். அதுக்கு கணக்கு போட்டு பார்த்தா கூட அதில் காங்கிரஸோட ஒரு எம்பி இன்னைக்கு கர்நாடகாவில் ஒரு மீட்டிங் சம்மந்தமாக அவங்க கட்சி சம்மந்தமான மீட்டிங் போயிட்டதால அதுலேயே ஒரு விக்கெட்டு காலியாகி போய் இன்னைக்கு 19 பேர் தான் இருக்கிறாங்க. திமுக கிட்ட ஒட்டுமொத்தத்தில் ராஜ்யசபா லோக்சபா சேர்த்து திமுக கிட்ட 30 எம்பிகளும், அதிமுக கிட்ட ராஜ்யசபாவில் 4 எம்பிகளும், பாமக 1, தேமுதிக 1, மக்கள் நீதி மையம் கமலஹாசன் அவர் 1, ஒட்டு மொத்தத்தில் மற்ற எல்லா கட்சிகளுமே இந்த கூட்டத்தை புறக்கணிச்சுட்டு வெறும் தாவேகா கூட்டம் மட்டும் ஒன்று சேர்ந்துருக்கிறாங்க. ஏன்னா எல்லா கட்சிகளும் சொல்றது என்னன்னா டீலிமிட்டேஷன். இப்போ இந்த இடத்துல ஒரு கேள்வி வரும், சரி டீலிமிட்டேஷனும் முக்கியமான ஒரு விஷயம் தானே, அதில் கலந்துக்கிட்டா என்ன அப்படின்னா, இன்னைக்கு டீலிமிட்டேஷனை பொறுத்த வரைக்கும் ஆல்ரெடி அனைத்து கட்சி கூட்டம்லாம் கூட்டியாச்சு. அனைத்து கட்சி கூட்டம் அண்டை மாநிலத்திலிருந்து முதலமைச்சர்களை கூட்டி எல்லா ஏற்பாடுமே செஞ்சு அன்னைக்கு ஒரு மனதா தீர்மானம் நிறைவேற்றியாச்சு. ஒரு மனதா தீர்மானம் நிறைவேற்றி நமக்கு தமிழ்நாட்டில் கூடிய எல்லா கட்சிகளுமே டீலிமிட்டேஷனுக்கு எதிராக நிற்கிறோம். அதாவது ஃபேர் டீலிமிட்டேஷன், நம்ம கேட்கறது ஃபேர் டீலிமிட்டேஷன் கேட்குறோம். அதில் நம்ம எல்லாம் ஒன்றா தான் இருக்கிறோம். பாஜக கொண்டு வரக்கூடிய அந்த நம்மளோட தமிழக உரிமைகளை பறிக்கக்கூடிய அந்த டீலிமிட்டேஷன் நம்ம கடுமையாக எதிர்க்கணும்னு சொல்லி நம்ம எல்லாம் ஒருமித்த கருத்தாக இருக்கிறோம். இன்னைக்கு காவிரி விவகாரத்தை பொறுத்த வரைக்கும் கர்நாடகாவில் 2 முறை அவங்க அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டிட்டாங்க. அங்கே கட்சி வேறுபாடோ கட்சியில் இருக்கக்கூடிய மற்ற பாகுபாடுகளை பார்க்காம அனைத்து கட்சிகளோட கூட்டத்தை அவங்க 2 முறை ஏற்பாடு செஞ்சுட்டாங்க. இங்கே முதலமைச்சர் விஜய் நான் போய் பேச்சுவார்த்தை நடத்துகிறேன், ஏன்னா அவங்களை எதிர்த்து என்னால் ஒன்றும் செய்ய முடியாதுன்னு இவரு ஒரு நிலைப்பாட்டிலையும், மற்ற எல்லா கட்சிகளும் நம்ம சட்ட ரீதியான முயற்சியை முடிவு கொள்ளணும், பிரதமரை போய் சந்திக்கணும் சொல்லி இங்கே நம்ம கருத்து வேறுபாடுகள் இருக்கும். அப்போ நம்ம ஒற்றுமையை எல்லாம் ஒன்று காட்டுறதுக்காக, ஒற்றுமையாக இருந்தால் மட்டும்தான் காவிரி விவகாரத்தை வெல்ல முடியும். அப்போ அப்பேற்பட்ட நேரத்தில் இங்கே அனைத்து கட்சி கூட்டம் ரொம்ப முக்கியம், தலையாய பிரச்சனை. அதை கூட்டாம இவங்க டீலிமிட்டேஷன் சம்பந்தமாக கூட்டுறாங்க. சரி, இப்போ தாவேகா அடுத்த கட்ட ஒரு புலம்பலையும் ஒரு அவதூறு செய்திகளும் இன்னைக்கு சாயந்தரம் நல்லா நோட் பண்ணி பாருங்க. இன்னைக்கு சாயந்தரம் அடுத்த செய்தி ஒன்று அறிவிப்பாங்க. திமுக பாஜக கூட ஒன்று சேர்ந்துட்டாங்க,
இவங்க 2 பேருக்குள்ள மறைமுக கூட்டணி இவங்க விஜய் அண்ணா முதலே சொன்னார் இல்லையா, அது நடந்துருச்சு பார்த்தீங்களா. வரக்கூடிய நாடாளுமன்ற கூட்டத்தொடரில் டீலிமிட்டேஷனை பாஜக கொண்டு வரும்போது ஒன்று அந்த டீலிமிட்டேஷனை திமுக ஆதரிப்பாங்க அல்லது வெளிநடப்பு செஞ்சுருவாங்க அப்படின்னு சொல்லி இப்போத்துலேருந்தே ஒரு கதையை ஒன்று கிரியேட் பண்ண ஆரம்பிப்பாங்க. அதனால தான் திமுக ரொம்ப ஸ்ட்ராங்காக சொன்னாங்க. குறிப்பாக நாடாளுமன்ற உறுப்பினர் கனிமொழி சொன்னபோது, நாங்கள் எங்களுடைய நிலைப்பாட்டில் முன்னாடி எந்த நிலைப்பாட்டில் இருந்தோமோ அந்த நிலைப்பாட்டில் தான் இன்றைக்கி இருக்கிறோம். டீலிமிட்டேஷன் விஷயத்தில் என்ன நிலைப்பாட்டில் இருந்தோமோ ஃபேர் டீலிமிட்டேஷனில் மட்டும்தான் திமுக தொடர்ந்து அந்த நிலைப்பாட்டில் இருக்கிறாங்க. இப்போ தொடர்ந்து இந்த அணில் குஞ்சுகள் இப்போ புதுசாக ஒன்று கிளப்பிடுது பார்த்தீங்களா. தேர்தலுக்கு முன்னாடி வரைக்கும் டீலிமிட்டேஷனை எதிர்த்தாங்க, இப்போ பார்த்தா புதுசாக ஃபேர் டீலிமிட்டேஷனை கொண்டு வராங்க அப்படின்னு. அதாவது டீலிமிட்டேஷன் ஃபேர் டீலிமிட்டேஷன் என்னன்னா, அதாவது இப்போ டீலிமிட்டேஷன் பாஜக கொண்டு வரும்போது மக்கள் தொகையின் அடிப்படையில் டீலிமிட்டேஷன் கொண்டு வரும், தொகுதி மறுவரை செய்கிறோம், 543 தொகுதிகள் இருக்கக்கூடிய நாடாளுமன்ற தொகுதிகளை 850 உயர்த்த போகிறோம் அப்படிங்கிறாங்க. ஓகே, அது ஒவ்வொரு ஒரு 10 வருஷத்துக்கு ஒரு முடியும், நம்ம அதை உயர்த்தி தான் ஆகணும், அது நம்ம அரசியல் சாசனம் அது சொல்லிடுது. நம்மளுடைய ஆர்டிகல் 82 ஆர்டிகல் 170 என்ன சொல்லுதுன்னா, ஒவ்வொரு 10 வருடங்களுக்கு ஒரு முறை மக்கள் தொகை கணப்பீடு செய்யணும், அதன் அடிப்படையில் தொகுதி மறுவரை செய்யணும், டீலிமிட்டேஷன் செய்யணும் அப்படிங்கிறது நம்மளுடைய கான்ஸ்டியூஷன் சொல்லுது. அப்போ இப்படி இருக்கக்கூடிய நேரத்தில் அந்த தொகுதி மறுவரையால் யாரும் பாதிக்கப்படக்கூடாது. இப்போ உதாரணத்துக்கு 1976 இந்திரா காந்தி பிரதமராக இருக்கக்கூடிய காலகட்டத்தில் அந்த டைமில் ஒரு டீலிமிட்டேஷன் 1952 நடந்துட்டு தான் இருக்குது. 1976 இந்திரா காந்தியோட பீரியடில் கொண்டு வரக்கூடிய நேரத்தில் அந்த டைமில் இந்திரா காந்தி எமர்ஜென்சியை கொண்டு வந்தாங்க. அப்போ அந்த எமர்ஜென்சி வந்திருக்கக்கூடிய ஒரு காலகட்டம், அந்த 76 காலகட்டம் தான் இந்தியா மக்கள் தொகை கட்டுப்பாடு நம்ம கொண்டு வரணும், குடும்ப கட்டுப்பாடு சம்பந்தமான விழிப்புணர்வு வரணும் அப்படின்னு சொல்லி இதெல்லாம் இருக்கிறதால இப்போ நம்ம டீலிமிட்டேஷன் கொண்டு வந்தோம், மக்கள் தொகை அடிப்படையில் டீலிமிட்டேஷன் கொண்டு வந்தோம்னா இது சரியா இருக்காது அப்படிங்கிற அடிப்படையில் டீலிமிட்டேஷனை ஒரு நிறுத்தம் செய்கிறாங்க. ஒரு நிறுத்தம் செஞ்சுட்டு 42வது அரசியலமைப்பு திருத்தம் கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட் அது ஒன்று கொண்டு வந்துட்டு இந்த வருஷம் நடத்தக்கூடிய டீலிமிட்டேஷனை அடுத்த 25 வருஷத்துக்கு நம்ம தொடர வேணாம். இப்போ நம்ம கையில் என்ன இருக்கோ, அதுக்கு முன்னாடி 1971 மக்கள் தொகை கணக்கெடுப்பு எடுப்பட்டது. அந்த மக்கள் தொகை கணக்கெடுப்பின் படியில் இன்னைக்கு நம்ம கையில் எவ்வளோ இருக்கோ, அதாவது அன்னைக்கு 543 தொகுதிகள் இருந்தது, தமிழ்நாட்டுக்கு 39, உத்தரப்பிரதேசுக்கு 80, இப்படி எப்படி நம்ம ஒரு சிஸ்டமேட்டிக் இருக்கோ இது அப்படியே தொடரட்டும், இது 2001 வரைக்கும் தொடரட்டும் அப்படின்னு சொல்லி 42வது சட்ட திருத்தத்தை இந்திரா காந்தி கொண்டு வராங்க. அப்போ 2001 வரைக்கும் நமக்கு டீலிமிட்டேஷன் தேவைப்படவே இல்லை. இப்போ 2002 அடுத்த டீலிமிட்டேஷன் கொண்டு வந்தே ஆகணும். அன்னைக்கு வாஜ்பாய் பிரதமராக இருக்கும்போது அன்னைக்கு வாஜ்பாய் என்ன யோசிக்கிறார்னா, இப்போதான் மக்கள் தொகை சம்பந்தமான மக்கள் தொகை கட்டுப்பாடு சம்பந்தமான ஒரு விழிப்புணர்வு நாடு முழுக்க ஏற்பட்டுக்கிட்டு வருது. அதில் கேரளா, தமிழ்நாடு, கர்நாடகா மாதிரியான கல்வியில் தேர்ந்தெடுக்கக்கூடிய மாநிலங்கள் அவங்க ஓரளவு கட்டுப்பாட்டில் கொண்டு வந்துட்டு இருக்கிறாங்க. 2001 அவங்க கொண்டு வந்துட்டு இருக்கிறாங்க, ஆனால் வட மாநிலங்கள் கொண்டு வரல. அப்போ இன்னைக்கு தேதிக்கு டீலிமிட்டேஷன் கொண்டு வந்தால் வட மாநிலங்களோட எண்ணிக்கை உயர்த்தப்பட்டு தென் மாநிலங்களோட எண்ணிக்கை குறைக்கப்பட்டுருமே, இது சரியா இருக்காது. அதனால இன்னும் 5 வருஷத்துக்கு டீலிமிட்டேஷன் தேவையில்லை அப்படின்னு சொல்லி வாஜ்பாய் 84வது சட்ட திருத்தத்தை கொண்டு வர்றாரு. 84வது அரசியலமைப்பு திருத்தத்தை கொண்டு வந்து இன்னும் அடுத்த 25 வருஷத்துக்கு டீலிமிட்டேஷன் தேவையில்லை, இருக்க தொகுதியில் அப்படியே 2 போட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு வாஜ்பாய் சின்ன சேஞ்ச் பண்றாரு. அதாவது எல்லை கண்காணிப்பு மட்டும் வகுக்கிறாரு. ஜம்மு காஷ்மீர், அஸ்ஸாம் இது மாதிரியான எல்லைப்புறங்களுடைய விஷயங்கள் மட்டும் சின்ன மாற்றம் செஞ்சுட்டு தொகுதி மறுவரை டீலிமிட்டேஷன் செய்யவே இல்லை. அப்போ வாஜ்பாய் ஒரு 25 வருஷம் தள்ளி வைக்கிறார். அப்படிங்கும்போது அது 2025 முடிஞ்சிருது. 2026க்கு அடுத்த டீலிமிட்டேஷன் செஞ்சுதான் ஆகணும். இது நம்மளுடைய ஆர்டிகல் 82 ஆர்டிகல் 170 இந்த அடிப்படையில் 2026 அடுத்த டீலிமிட்டேஷன் கொண்டு வரணும். ஆனால் இந்த இடத்துல தான் பாஜக அவங்களுடைய சித்து விளையாட்டு, பாஜக அவங்களுடைய அந்த கொள்ளைப்புற வழியாக ஒரு அரசியல் செய்வாங்க இல்லையா, அதை இங்கே செய்கிறதுக்காக பாஜக என்ன செஞ்சாங்கன்னா, மக்கள் தொகை அடிப்படையில் நம்ம டீலிமிட்டேஷன் கொண்டு வரலாம் அப்படின்னு சொல்லி ஒரு சதி விளையாட்டு விளையாண்டாங்க. அப்போ தான் திமுக இறங்கி சம்பவம் செஞ்சாங்க. இந்தியாவில் எந்த ஒரு கட்சிக்குமே இந்த ஒரு விழிப்புணர்வு இல்லாத நேரத்தில் திமுக அந்த நேரத்தில் களத்தில் இறங்கி சண்டை செஞ்சு ஃபேர் டீலிமிட்டேஷன் வேணும், டீலிமிட்டேஷனை யாராலையும் தடுக்க முடியாது, ஃபேர் டீலிமிட்டேஷன் ஒரு முறைப்படுத்தப்பட்ட டீலிமிட்டேஷன் வேணும் அப்படின்னு சொல்லி, அப்போ முறைப்படுத்தப்பட்ட டீலிமிட்டேஷனா என்ன, மக்கள் தொகையின் அடிப்படையில் நீங்கள் கொண்டு வரக்கூடாது, நாங்கள் தென் மாநிலங்கள் மக்கள் தொகை கட்டுப்பாட்டில் சரியாக இருக்கும், வட மாநிலங்கள் நீங்கள் எந்த ஒரு கண்ட்ரோலுமே இல்லை, அப்போ இந்திய அரசு என்ன சொல்லிச்சோ அந்த பேச்சை நான் கேட்டதுக்காக எனக்கு குறைவாக கிடைச்சிரும், உங்களுக்கு அதிகமாக கிடைக்கும்னா இது என்ன நியாயம் இருக்குது. அதனால மக்கள் தொகையின் அடிப்படையில் கொண்டு வராமல் சதவிகித அடிப்படையில் 1971 ஒரு மக்கள் தொகையின் அடிப்படையில் ஒவ்வொரு தொகுதிகளுக்கு இவ்வளவு இருக்கும், ஒரு மாநிலத்துக்கு இவ்வளவு தொகுதிகள் இருக்கணும். இப்போ தமிழ்நாட்டுக்கு 39 தொகுதிகள் இருக்கணும்னா 7.18%, 7.18% தமிழ்நாட்டுடைய அளவு. இப்போ நீ டீலிமிட்டேஷன் கொண்டு வராந்தா இதே அளவுக்கு எண்ணிக்கை உயர்த்து, 543 இருக்கிறத 850 உயர்த்த போறீங்கல்ல, அப்போ அதை எப்படி நீங்கள் உயர்த்தணும்னா தமிழ்நாட்டுக்கு அதே 7.18% அளவு உயர்த்தணும்.
உத்தரப்பிரதேசத்தில் 80 தொகுதிகள் இருக்கா, அது சதவீத அடிப்படையில் 14.83%. அப்போ அவங்களுக்கு 14.83%. அதே அடிப்படையில் எல்லாருக்கும் சேம் பர்சன்டேஜில் நீ உயர்த்தினா இது யாருக்குமே எந்த பாதிப்பும் இருக்காது. அதனால இப்பேற்பட்ட ஃபேர் டீலிமிட்டேஷன் தான் வேணுமே தவிர டீலிமிட்டேஷனை நாங்கள் எதிர்க்கவே இல்லை அப்படின்னு சொல்லி தான் அன்னைக்கு அனைத்து கட்சி கூட்டத்தை ஏற்பாடு செஞ்சோம். இந்த எந்த கதையுமே தெரியாம இந்த அணில் குஞ்சுகள், இந்த தற்கொலை கூட்டங்கள் இன்னைக்கு பார்த்தீங்களா, அன்னைக்கு டீலிமிட்டேஷன் எதிர்த்தாங்க, இன்னைக்கு ஃபேர் டீலிமிட்டேஷன் கேட்குறாங்க அப்படிங்கிறாங்க. இது நம்ம ஆதாரம் இல்லாமல் சொல்லலை. மார்ச் மாதம் 2025 மார்ச் மாதத்தில் அன்றைய முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் ஒரு வீடியோ ஒன்று வெளியிட்டார். சுற்றி ப்ளூ கலர் பேக்ரவுண்ட் வச்சு ஒரு வீடியோ. இவர் இங்கே தமிழில் பேச அந்த வீடியோலேயே இங்கிலீஷ் டிரான்ஸ்லேஷன், ஏன்னா மற்ற மாநில முதலமைச்சர்களுக்கு தெரியணும், குறிப்பாக டெல்லி அரசுக்கு இது புரியணுங்கிறதுக்காக இங்கிலீஷில் டிரான்ஸ்லேட் பண்ணி ஒரு வீடியோ ஒன்று வெளியிட்டிருந்தாங்க. அந்த வீடியோலேயே மு.க. ஸ்டாலின் அவர்கள் ரொம்ப தெளிவாக சொல்கிறாரு, டீலிமிட்டேஷன் கொண்டு வரதை யாராலையும் தடுக்க முடியாது, நம்ம ஒரு ஃபேர் டீலிமிட்டேஷன் வேணும், சதவீத அடிப்படையில் நீங்கள் தொகுதிகளை நீங்கள் உயர்த்தணும், இதுக்காக எல்லா கட்சி எல்லா மாநில முதலமைச்சர்களையும் ஒரு அனைத்து கட்சி கூட்டத்தை ஏற்பாடு செய்ய போகிறோம் அப்படின்னு சொல்லி ஒரு அறிவிப்பு ஒன்று வெளியிட்டிருந்தாரு. அதுக்கப்புறம் தமிழ்நாடு அளவில் ஒரு அனைத்து கட்சி கூட்டத்தை திமுக அன்னைக்கு ஏற்பாடு செஞ்சுருந்தாங்க. அந்த கூட்டத்தில் அதிமுக, பாமக, நாம் தமிழர், எல்லா கட்சி, தாவேகா, நம்ம புசியானது கூட இட்டு போய் அவரு கூட அந்த இடத்துல உட்காந்துட்டு இருந்தாரு. எல்லா கட்சிகளும் அந்த இடத்துல கலங்கும் போது அந்த அனைத்து கட்சி கூட்டத்தில் அன்னைக்கு ஒரு தீர்மானம், அனைத்து கட்சிகளும் ஒருமித்த கருத்துக்களோட சொல்லும் போது அதிமுக டி ஜெயக்குமார் கூட அன்னைக்கு சொல்லியிருந்தாரு, இந்த டீலிமிட்டேஷனை நாங்கள் அதிமுகவை எதிர்க்கிறோம், இப்படி தமிழ்நாடு வஞ்சிக்கப்படுறது ஒருபோதும் நாங்கள் ஏற்றுக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லி அதிமுக அன்னைக்கு அந்த முடிவு எடுத்திருந்தாங்க. அன்னைக்கு அந்த கூட்டத்தின் அடிப்படையில் ஒரு தீர்மானம் ஒன்று வெளியிடப்பட்டது. அந்த தீர்மானத்தில் எடுக்கப்பட்ட முடிவு என்னன்னா, மாநிலத்துடைய பிரதிநிதித்துவத்தை குறிக்கிறதால தமிழ்நாட்டுடைய பிரதிநிதித்துவத்தை குறைக்கிற மாதிரி கொண்டு வரக்கூடிய இந்த டீலிமிட்டேஷனை இந்த கூட்டம் கடுமையாக எதிர்க்கிறது. மக்கள் தொகை 1971 அடிப்படையில் வாஜ்பாயோட கவர்மெண்ட்டில் எப்படி அடுத்த 25 வருஷத்துக்கு மக்கள் தொகை அடிப்படையிலேயே ஏற்கனவே இருக்கிறதே தொடரட்டும் அப்படின்னு ஒரு முடிவு எடுக்கப்பட்டதோ, அது மாதிரி இந்த முறையும் அடுத்த 30 வருஷத்துக்கு அப்படியே தொடரட்டும் அப்படின்னு ஒன்றிய அரசு முடிவெடுக்கணும். அப்படி இல்லை, நீங்கள் டீலிமிட்டேஷனை கொண்டு தான் வரப்போறீங்க அப்படின்னா அதை நீங்கள் சதவீத அடிப்படையில் உயர்த்தணும். 1971 என்ன சதவீதம் இருந்ததோ அந்த சதவீத அடிப்படையில் நீங்கள் உயர்த்தணும். டீலிமிட்டேஷனை பொறுத்தவரை கூடவே அதில் ஒன்று சொல்லியிருந்தாங்க, அதை குறிப்பிட்டே சொல்லியிருந்தாங்க, இந்த டீலிமிட்டேஷனில் தமிழ்நாடு தற்போது 7.18% எப்படி இருக்கிறதோ இது போன்று இதில் எந்த மாற்றமும் செய்யக்கூடாது அப்படின்ற ஒரு விஷயத்தை குறிப்பிட்டிருந்தாங்க. அதுக்கடுத்து 5வது ஒரு விஷயத்தை அதில் மென்ஷன் பண்ணும்போது, தொகுதி மறுசீரமைப்பு விஷயத்தில் தமிழ்நாடு எந்த வகையிலும் எதிரானது இல்லை. எப்போ 2025 காலகட்டத்திலே சொல்லிட்டாங்க, தொகுதி மறுசீரமைப்பு, தொகுதி மறுவரைவு, இந்த டீலிமிட்டேஷன் விஷயத்தில் தமிழ்நாடு நாங்கள் எப்போதும் அதற்கு எதிரானவர்கள் நாங்கள் கிடையாது. ஆனால் முறையான டீலிமிட்டேஷன் தேவை, மக்கள் தொகை அடிப்படையில் செய்யாமல் சதவீத அடிப்படையில் நீங்கள் செய்யணும் அப்படின்னு சொல்லி 2025 திமுக ஒரு தீர்மானம் நிறைவேற்றி அனைத்து கட்சிகளோட ஒப்புதலோட ஒரு தீர்மானம். அப்போ அன்னைக்கு இதுல என்ன தெரியுதுன்னா, அன்னைக்கு திமுக சொன்னது என்னன்னா ஃபேர் டீலிமிட்டேஷன் தான் கேட்டிருந்தாங்க. இது போக இந்த அனைத்து கட்சி கூட்டம், மற்ற மாநில முதலமைச்சர்களுடைய கூட்டம் இதெல்லாம் நடத்தி முடிச்சது பிறகு அன்றைய முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் ட்விட்டரில் அதை பதிவு செய்கிறாரு. ட்விட்டரில் பதிவு செய்யும் போது அவர் எழுதுனது 2025 மார்ச் 22 ஸ்டாலின் அவருடைய போஸ்ட் இன்னைக்கு இருக்குது. திஸ் மூவ்மெண்ட் நாட் அகைன்ஸ்ட் டீலிமிட்டேஷன் அப்படின்னு சொல்லி, அதாவது இந்த இயக்கம் நாங்கள் ஏற்பாடு செஞ்ச இந்த இயக்கம் இது டீலிமிட்டேஷனுக்கு எதிரானது கிடையாது. ஏன்னா டீலிமிட்டேஷன் செய்யணுங்கிறது அரசியல் சாசனம் நமக்கு சொல்லியிருக்குது. டீலிமிட்டேஷனுக்காக எதிரானது கிடையாது, முறைப்படுத்தப்பட்ட டீலிமிட்டேஷன் வேணும் அப்படின்னு சொல்லி அங்கே ஒரு ஹேஷ்டேக் ஒன்று போடுறாரு. ஹேஷ்டேக் ஃபேர் டீலிமிட்டேஷன் அப்படின்னு சொல்லி ஒரு ஹேஷ்டேக் போடுறாரு. அதை போட்டுட்டு தான் இந்த ஃபேர் டீலிமிட்டேஷன் வேணும், அதை நீங்கள் ஃபேர் டீலிமிட்டேஷன் செய்யலைன்னா we will fight, we will win அப்படின்னு சொல்லி அந்த வாசகத்தை அங்கே தான் முதல் முறையாக சொல்கிறாரு. அதுக்கப்புறம் 2025 பிப்ரவரி 25 அன்னைக்குமே மு.க. ஸ்டாலின் ஒரு பதிவு வர்றாரு, we need a fair transparent delimitation அப்படிங்கிறாரு. எங்களுக்கு ஃபேரான டீலிமிட்டேஷனும் ஒரு டிரான்ஸ்பரண்ட், ஏன்னா பாஜக கொண்டு வரதை பொறுத்த வரைக்கும் அவங்க மறைமுகமாக தான் கொண்டு வராங்க. எத்தனை சதவீதம் உயர்த்துன்றது சொல்லலை, மக்கள் தொகையான்றது எதுவுமே சொல்லலை, ஆனால் யாருக்கும் பாதிக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லி அவங்களுடைய வழக்கமான இந்த தந்திர அரசியல் செய்கிறதால டிரான்ஸ்பரண்ட் டீலிமிட்டேஷன் வேணும் அப்படிங்கிறத 2025 பிப்ரவரி மாதமும் அன்றைய முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் இதே வார்த்தையை சொன்னார். அன்னைக்கும் ஹேஷ்டேகில் ஃபேர் டீலிமிட்டேஷன் அப்படின்ற ஹேஷ்டேக் தான் அன்னைக்கு பதிவிட்டார். அப்போ திமுக அதை தான் இன்றைக்கும் சொல்கிறாங்க, கனிமொழி இன்னைக்கு சொல்கிறாங்க, நாங்கள் என்னைக்கு நாங்கள் என்ன சொன்னோமோ ஃபேர் டீலிமிட்டேஷன் என்ன சொன்னோமோ அதே நிலைப்பாட்டில் தான் இன்றைக்கி இருக்கோம். இன்றைக்கி நீங்கள் மடை மாற்றுறதுக்காக இந்த அனைத்து எம்பிகள் கூட்டம் கூட்டுறது எந்த வகையிலுமே வேஸ்ட். இது இன்னைக்கு கூட்ட வேண்டியது அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டி காவிரி மேகதாது சம்பந்தமாக கூட்டணும். அப்படி நீங்கள் கூட்டுறீங்களா, இதுக்கும் கூட்டுங்க, அதுக்கு ரெண்டுத்துக்கு சேர்த்து கூட்டிட்டு போயிடலாம், பிரச்சனையே இல்லை. ஆனால் நீங்கள் அதை விட்டுட்டு இதை மட்டும் செய்கிறது இது எந்த வகையிலும் நியாயம் இல்லை அப்படின்னு சொல்லி தான் இந்த கூட்டத்தை திமுக அதிமுக எல்லாருமே இதை புறக்கணிக்கிறாங்க. ஏன் இன்னைக்கு விஜய் அரசு இன்னைக்கு தலையாய பிரச்சனை காவிரி விட்டுட்டு டீலிமிட்டேஷன் இன்னைக்கு வைக்கிறாங்க அப்படின்னா இந்த 2 பேரை காப்பாற்றுறதுக்காக.
ஒன்று தாவேகாவுடைய ஆட்சியை காப்பாற்றுறதுக்கு, இன்னொன்று காங்கிரஸை காப்பாற்றுறதுக்கு. காங்கிரஸை காப்பாற்றுறதா நம்ம ஆட்சியை காப்பாற்ற முடியுங்கிறதுக்காக விஜய் அரசு வாண்டடாக வந்து நின்றுட்டு இருக்கிறாங்க. தேர்தலோட நேரத்தில் டீலிமிட்டேஷன் வரும்போது இவர் போய் கோலம் போட்டுக்கிட்டு இருந்தாரு. மு.க. ஸ்டாலின் கருப்பு நிற சட்டை அணிஞ்சு டீலிமிட்டேஷன் சம்பந்தமான நகல்களை தீயிட்டு கொளுத்திக்கிட்டு இருந்தாரு. அந்த நேரத்தில் விஜய் போய் விசில் கோலம் போட்டுக்கிட்டு இருந்தாரு. அன்னைக்கு வராத அக்கறை இன்னைக்கே உங்களுக்கு வந்துருச்சு அப்படின்னா, இந்த டீலிமிட்டேஷன் கொண்டு வந்தாங்க. இப்போ உதாரணத்துக்கு நான் சொல்றேனே, இப்போ நாளைக்கே ஃபேர் டீலிமிட்டேஷன் கொண்டு வராங்க. அதாவது முறைப்படுத்தப்பட்ட நியாயமான ஒரு டீலிமிட்டேஷன் கொண்டு வந்தா அதை தாராளமாக ஆதரிக்கலாம். அப்படி ஒரு வேளை ஃபேர் டீலிமிட்டேஷன் சதவீத அடிப்படையில் டீலிமிட்டேஷன் கொண்டு வந்தா திமுக அதை ஆதரிப்பாங்க. திமுக மட்டும் இல்லை, திரிணாமுல் காங்கிரஸ், சமாஜ்வாதி எல்லாருமே அதை ஆதரிக்க போறாங்க. அப்படி ஆதரிச்சா எல்லா தொகுதிகளை எண்ணிக்கை உயரும். இப்போ ஆல்ரெடி காங்கிரஸ் வடமாநிலம் முழுக்க காங்கிரஸ் காணாமலாக்கப்பட்ட ஒரு கட்சியா போச்சு. அப்போ இன்னமும் தொகுதி உயர்ந்தா பாஜக எம்பிகளோட எண்ணிக்கை உயர்ந்து போயிருமே, காங்கிரஸ் இன்னும் வட மாநிலங்களில் காணாமல் போன ஒரு கட்சி ஆக்கப்பட்டுருமே அப்படிங்கிற அச்சத்தால காங்கிரஸ் டீலிமிட்டேஷனே வேணான்னு சொல்லி இன்னைக்கு பயங்கரமா இன்னைக்கு அவங்க துடிச்சுக்கிட்டு இருக்காங்க. அப்போ அப்படியாப்பட்ட நேரத்தில் நம்ம காங்கிரஸ் கட்சியை காப்பாற்றணும்னா டீலிமிட்டேஷன் இன்னைக்கு தேதிக்கு நமக்கு வரக்கூடாது அப்படின்னு சொல்லி காங்கிரஸ் இங்கே துடிச்சுக்கிட்டு இருக்காங்க. அப்போ காங்கிரஸை காப்பாற்றுறதுக்காக தான் இவங்க இன்னைக்கு டீலிமிட்டேஷன் சம்பந்தமா ஒரு கூட்டத்தை கொண்டு வரணும், டீலிமிட்டேஷனே வேணாம் அப்படிங்கிறாங்க. திமுக சொல்றாங்க நாங்க கேட்டது ஃபேர் டீலிமிட்டேஷன். 2025 என்ன கோரிக்கை வச்சோமோ, எதுக்காக எல்லா மாநில முதலமைச்சரை ஒன்று சேர்த்தமோ அந்த ஸ்டாண்ட்ல நாங்க இன்னைக்கு நிக்கிறோம். அதை பாஜக கொண்டு வந்து அதை நாங்கள் ஆதரிக்க போறோம், இல்லையா நாங்கள் ஆதரிக்க போறதில்ல அப்படிங்கிற விஷயத்துல திமுக ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கிறதால இன்னைக்கு வேற வழி இல்லாம இந்த அனைத்து கட்சி எம்பிகள் கூட்டம் கூட்டுறன்னு சொல்லிட்டு அந்த கூட்டத்துக்கு எந்த தமிழ்நாட்டை சேர்ந்த முக்கியமான எம்பிகள் வராம வெறும் 19 எம்பிகளோட மட்டும் வச்சு நடுத்தெருவில் உட்காந்து தத்தளிக்கக்கூடிய ஒரு நிலைமை ஏற்பட்டிருக்கு. அதனால இப்போ காங்கிரஸுக்கு என்ன ஒரு அச்சம்னா, ஒருவேளை ஃபேர் டீலிமிட்டேஷன் பாஜக கொண்டு வந்துட்டாங்கன்னா நம்ம ஆல்ரெடி திமுகவுக்கு ஒரு பெரிய துரோகம் செஞ்சிருக்கிறோமே, இந்த துரோகத்துக்கு பழி வாங்குறதுக்காக அந்த ஃபேர் டீலிமிட்டேஷனை, அந்த நியாயமான ஒரு வேளை டீலிமிட்டேஷனை வந்தா அதை திமுக ஆதரிச்சாங்கன்னா நம்ம காலியாச்சே அப்படிங்கிறதுக்காக தான் இன்னைக்கு தாவேகாவுக்கு கொடுக்கப்பட்ட அழுத்தம் தான் இந்த அனைத்து கட்சி எம்பிகளுடைய கூட்டம். நீங்க இதை செய்ய வேண்டியதில்லை, இங்கே செய்ய வேண்டியது அனைத்து கட்சி கூட்டம் காவேரி சம்பந்தமா ஏற்பாடு செய்யணும். அப்போ தொடர்ந்து இந்த கூட்டத்தை பாருங்க, என் ஆட்சியை காப்பாற்றினா போதும், என் கூட்டணியில் இருக்கிற ஆட்சியை காப்பாற்றினா ஏன் ஆட்சியை காப்பாற்ற முடியும்? அப்போ தன்னுடைய சுயநலம் மட்டும்தான் இவங்களுக்கு முக்கியமே தவிர இவங்களுக்கு மாநில உரிமையோ, மக்களுடைய பிரச்சனையோ, விவசாயிகளோட வாழ்வாதார சம்பந்தமான பிரச்சனையோ எதுவுமே இவங்களுக்கு முக்கியம் இல்லை அப்படிங்கிறத இந்த இடத்துல காட்டிக்கிட்டு இருக்குது. இதெல்லாம் நடந்துட்டு இருக்கக்கூடிய நேரத்தில் தான் இன்னைக்கு சிறையில் இருந்த வழக்கறிஞர் அன்வர்தீன் அவர் இன்னைக்கு இறந்து போயிருக்கிறாரு. அதாவது சமீபத்தில் பழனி தண்டாயுதபாணி கோயிலுக்கு சொந்தமான 100 கோடி மதிப்பிலான சொத்து திமுக வந்து ஆக்கிரமிக்கப்பட்ட, தனியார் ஆக்கிரமிச்சு வச்சிருந்த சொத்தை திமுக அரசு அதை மீட்டு எடுத்துட்டு வந்து கோயில் நிர்வாகத்திட்ட ஒப்படைச்சாங்க. அந்த 100 கோடி ரூபாய் மதிப்பிலான சொத்தை ஒரு தனியார் 2 பேருக்கு இன்னைக்கு 2 கோடி ரூபாய்க்கு விற்கப்பட்ட நிகழ்வு நடந்தது இல்லையா? அதுல சிபிசிஐடி விசாரணையெல்லாம் நடந்து ஒரு 4 பேரை போலீஸ் 5ஆம் தேதி கஸ்டடியில் எடுக்கிறாங்க. அதுல அந்த சம்பந்தமான எல்லா ஆவணங்களையும் தயார் செய்த வழக்கறிஞர் தான் இந்த அன்வர்தீன். அந்த அன்வர்தீன் திடீர்னு நேற்று மாலை அவருக்கு சிறையில் நெஞ்சுவலி வந்துடுது. அதாவது நேற்று சாயங்காலம் தான் அவர் ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போய் மெடிக்கல் செக்அப் பண்ணி உடம்பு நல்லா இருக்குன்னு சொல்லி ஜெயிலில் போய், மதுரை ஜெயிலில் போய் அவர் அடைக்கிறாங்க. ஆனால் ஜெயிலில் அடைச்சி நைட்டு 10:30 மணிக்கு திடீர்னு அவருக்கு நெஞ்சுவலி ஏற்பட்டு ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டு போகிற இடத்துல அவர் நெஞ்சுவலி ஏற்பட்டு இறந்து போயிட்டாரு அப்படிங்கிற ஒரு செய்தி வருது. இன்னொரு பக்கம் இந்த பழனி கோயிலுடைய நிலத்தை ரிஜிஸ்டர் செஞ்சு கொடுத்த சர்பதிவாளர் ஜஸ்டின் மணிகண்டன், அவர் ஒரு நாளைக்கு அங்கேருந்து கொடைக்கானல்லேருந்து இங்கே வந்தார் இல்லையா, அந்த சர்பதிவாளர் அவர் ஜெயிலில் இருக்கக்கூடியவர். திடீர்னு அவருக்கு நெஞ்சுவலி ஏற்பட்டுருது. அவர் இன்னைக்கு திண்டுக்கல்ல இருக்கக்கூடிய அரசு மருத்துவமனையில் அட்மிட் பண்ணப்பட்டிருக்கிறாரு. அப்போ இதெல்லாம் இயல்பாக தான் நடக்குதா? நல்ல முறையில் ஜெயிலுக்கு போனவர் திடீர்னு நெஞ்சுவலின்னு அவர் இறந்து போயிட்டாரு. இவர் ஜெயிலில் இருக்கிற ஆளுக்கு திடீர்னு நெஞ்சுவலி வந்துடுது. அது எப்படி இந்த கேஸில் இருக்கக்கூடிய எல்லாருக்கும் நெஞ்சுவலி ஏற்படும் அப்படின்னு சொல்லி இன்னைக்கு மக்கள் மத்தியில் பெரிய அளவிலான ஒரு சந்தேகம். இல்லை வேற யாரை காப்பாற்றுறதுக்காக இப்பேற்பட்ட வேலைகள் நடத்தப்பட்டுக்கிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லி மக்கள் மத்தியில் பல வகையான சந்தேகங்களும் குழப்பங்களும் இன்னைக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய ஒரு நேரத்தில் இதில் ஒரு முறையான விசாரணை நடத்தப்படணும் அப்படிங்கிற ஒரு கேள்வியுமே இன்னைக்கு தமிழ்நாடு அரசியல் இந்த செய்தி பெரிய அளவில் இன்னைக்கு வைரலாக மாறி இருக்கு. அதனால இப்படி பல வகையில் இன்னைக்கு தாவேக அரசு சிக்கி இருக்கிறதால இன்னைக்கு குறிப்பாக இந்த எம்பிகள் கூட்டம் அப்படின்னு சொல்லி ஒரு கூட்டத்தை கூட்டி சமாளிக்கிறதுக்காக, திசை திருப்புறதுக்காக ஒரு கூட்டம் கூட்டி அந்த கூட்டத்தில் இவங்களுடைய கூட்டணி கட்சிகளை சேர்ந்த அந்த எம்பிகள் மட்டுமே 19 பேர் வந்து இன்னைக்கு பரிதாபமாக உட்காந்துட்டு இருக்கிறாங்க. இது மாதிரி வீடியோக்களை தொடர்ந்து பார்க்கறதுக்கு மறக்காம பேட்டை டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த வீடியோக்களை உங்க நண்பர்களுக்கு அதிகமாக ஷேர் செய்யுங்க. இணைந்திருப்போம்.